ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மாவோட அண்ணனுங்களும் அம்மாவை கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்தவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. அம்மா ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. நீங்களும் அம்மாவை புரிஞ்சுக்காமல் இப்படி வந்து கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அம்மாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா? நீங்கள் அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் தானே துணையாக இருக்கணும். எதுக்காகப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பயங்கரமாக 2 கேள்வி கேட்கவும், உடனே பாண்டியன் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. என்னடா என்ன அப்போ உன் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவ, நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். அந்த வீட்லேயே நான் தான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையுமே விட்டுருங்கப்பா. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த தெளிவாக புரிய வைக்கட்டுமா? ராஜியும் நானும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ரொம்ப நாள் வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம தான் இருந்தோம். ஆனால் இப்போது நாங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானாக தேடி கண்டுபிடிச்சிருந்தாலுமே, ஏன் நீங்களா தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலுமே, அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டேன். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரையுமே நல்ல விதமாக தான் பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குப்பா கிடைக்கும் வாழ்க்கை துணையா? எனக்கு கிடைச்சிருக்காப்பா. அவளை நான் பொக்கிஷமாக பார்த்துக்கணும். அவள் கூட ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. இது போதும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா அது வந்து உன் அம்மா என்னதான் இருந்தாலும் பொய் சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால. என்னப்பா என்னப்பா இதில் நம்பிக்கை துரோகம் இருக்க போகுது? அவங்க அண்ணனோங்களோட குடும்பத்துக்காக அம்மா இப்படி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் யாருக்குமே பாதிப்பு கிடையவே கிடையாது. என் வாழ்க்கைக்கும் சரி, இது ராஜி வாழ்க்கைக்குமே சரி, நாங்கள் 2 பேருமே 2 சந்தோஷமாக வாழ தான் செய்கிறோமே தவிர, மற்றபடி எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நாங்கள் அடிச்சுக்கிட்டு விவாகரத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வாசல்னு அப்படிலாம் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குல்ல. நீங்களாம் சரவணன் அண்ணனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, அது இப்போ எப்படி வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து கேட்கவும், இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அப்போது சரவணனோட வாழ்க்கையை நான் வேணும்னே கெடுத்துட்டேன்னு சொல்கிறியா? ஐயோ அப்பா, அப்படியெல்லாம் இல்லைப்பா. நான் சொல்கிற வரதே உங்களுக்கு புரியலை. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எனக்கும் ராஜுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் அவள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக அமைஞ்சிருக்கா. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. நீங்களுமே அண்ணனோட வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காகலாம் அந்த மயிலனியை கல்யாணம் பண்ணி வைக்கல. எனக்குமே புரியுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுருந்துருக்கலாம். அண்ணனோட வாழ்க்கைக்கு இப்போ யார் பதில் சொல்வா? பாவம் அண்ணன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கு. அண்ணனோட வாழ்க்கைக்கு என்ன சொல்யூஷன், எப்படி அந்த வாழ்க்கையை சரி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியல. இப்போதைக்கு அந்த மயில் அண்ணியோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நம்மளை போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ரொம்ப பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா கண்டிப்பாக சரவணன் அண்ணன் தான். அண்ணனோட வாழ்க்கையை எப்படி சரி செய்ய போகிறோன்னே தெரியல. இதுக்கு மத்தியில் நீங்கள் கோச்சிக்கிட்டு வெளியே வந்து உட்காண்ட்ருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காப்பா. கொஞ்சம் பெரிய மனுஷத்தனமாக நீங்கள் யோசிங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போது நான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா கதிரு? இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ எம்புட்டோ உழைச்சிருக்கேன்டா. நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காகவே உழைச்சதுனால இப்போது கடைசியில் என்ன நீ இப்படி சொல்லிட்டல. அப்போது உங்கள் நல்லதுக்காக யோசித்து நான் எதுவுமே செய்யலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா உங்களை நான் எந்த விதத்துலையுமே குறை சொல்ல விரும்பலப்பா. குறை சொல்லவும் நினைக்கல. நீங்கள் குடும்பத்துக்காக எம்புட்டோ செஞ்சுருக்கீங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்த ஆள் நீங்கள். எனக்கு உங்களை பற்றி நல்லா முழுசாக நல்லாவே தெரியும்ப்பா. தயவு செஞ்சு இப்போ இந்த பிரச்சனை வேண்டாமேன்னு நான் சொல்கிறேன். வாங்கப்பா நம்ம சரவணன் அண்ணனோட வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம பாண்டியனை சமாதானம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பாண்டியன் வந்ததுமே இங்கே கோமதி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீங்களே இப்படி கோச்சிக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் என் கஷ்டத்தெல்லாம் யார்கிட்டங்க சொல்லி அழ முடியும்? ப்ளீஸுங்க தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லாமல் விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தாங்க. அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. ஆனால் என்கிட்ட பேசாமல் இந்த வீட்டை விட்டு போகிறதோ இல்லை சாப்பிடாமல் இருக்கிறதோ வேண்டவே வேண்டாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, சரி சரி என்னமோ 2 பேருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நீ அமைச்சு வச்சுருக்க. இருந்தாலும் என்கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா எம்பிட்டு பெரிய விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட மறைச்சதே கிடையாது. இந்த நாள் வரைக்குமே கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கூட மறைச்சதில்லை கோமதி. ஆனால் நீ என்கிட்ட இம்பிட்டு பெரிய விஷயத்த மறைச்சிட்டே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான் தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே சொல்கிறாங்க. இப்போது கோமதி இருந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க. இனிமே எப்போவுமே நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே
எல்லாத்தையுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசி ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. ராஜ் இருந்துட்டு தயவு செஞ்சு எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க. நான் லவ் பண்ணி ஒருத்தனை நம்பி ஏமாந்ததுனால தான் இப்போது குடும்பத்திற்குள்ளே இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்துருக்கு இருக்கு. தயவு செஞ்சு நான் எல்லாருமே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருப்பா உன் மேலெல்லாம் எங்களுக்கு எந்த கோவமும் இல்லை. கோமதி இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டா அம்புடுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு சரி சரி எல்லாருமா வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் நடந்தவே எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும். இது அத்தையோட அண்ணனுங்க வந்து வயிறார சாப்பிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஏதாவது ஒரு சண்டை கிளப்புறதுலேயே இருந்தாங்க வந்ததுலேருந்து. எப்படியோ கடைசியில் அத்தை வாயாலேயே இந்த உண்மையை வர வச்சு இப்போது இம்புட்டு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அதுக்காக நம்ம சாப்பிடாமலையா இருக்க முடியும். எம்புட்டு சாப்பாடு வீணாக்கக்கூடாது சாப்பாடு எதுவுமே. வாங்க வாங்க எல்லாருமே வயிறார சாப்பிடுவோம். எம்புட்டு பிரச்சனை இருந்தாலும் வயிற்ற காய போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு நீ உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தானே. இல்லை கதிர் எனக்கும் பசி எடுக்குதான், ஆனால் எல்லாருக்கும் பசி இருக்கும்ல. நம்ம ஏதோ ஒரு வீராப்பில் கோபத்தில் படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த சாப்பாடு எல்லாமே கெட்டு போயிடும். நம்ம எம்புட்டு கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடு எல்லாமே சமைச்சு முடித்தோம். அதுவும் எல்லா சாப்பாடுமே அம்புட்டு அருமையாக ருசியாக இருக்கும். நம்ம வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவோமே. எம்புட்டு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்போம். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இருந்ததே இல்லை கதிர், உனக்கும் தெரியல. வாழ்க்கைனா 1000 பிரச்சனை தான் வரும். அதை எப்படியாவது சமாளித்து வாழணும், வேறு வழி இல்லைல்ல. அதான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஒவ்வொன்றத்தா கடந்து போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சொல்லுவோம். உடனே ராஜ் இருந்துட்டு என்னக்கா வசனமாக பொழியிற அப்படின்னு சொல்லுவோம். உடனே மீனா இருந்துட்டு என்ன பண்ணுறது ராஜி, எப்படியாவது சாப்பாடை சாப்பிடணும்ல. அதுவும் இல்லாமல் பிரியாணி வேறு ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பசியை கூட அடக்கிக்கலாம். ஆனால் பிரியாணியாச்சே, பிரியாணியை பார்த்தா பசியே இல்லை அப்படின்னாலுமே சாப்பிட தானே தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜியுமே நீ சொல்கிறதும் கரெக்டு தாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம ராஜி மீனா கோமதி இவங்க எல்லாருமே எழுந்திரிச்சு காஃபி டீ யாருக்கு டீ வேணுமோ அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாருக்குமே காஃபி இப்படி எல்லாருமே காஃபி குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க. அப்போ தான் பழனி வராங்க. உடனே நம்ம கோமதி கிட்ட வந்து அக்கா நீ இப்போது நல்லா இருக்குல்ல மச்சான் உங்ககிட்ட பேசுகிறாராக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுகிறாரா கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அதான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. எப்படியோ கதிர் பேசி சமாதானப்படுத்திட்டு உன் மச்சானை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எப்படியோ நைட்டே நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா சரிக்கா அதை தான் நானுமே யோசிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சண்டை வந்தது யாரால் தெரியுமா, நம்ம சின்ன அண்ணன் சக்தி இருக்காரே அவரால் தான். அவருக்கு பயம் எங்கே ராஜி தன்னோட சொத்தை கேட்டுருவாளோ, அதாவது முத்து அண்ணனுக்கு வர சொத்து எல்லாமே ராஜிக்கு தானே வந்து சேரும். ராஜிக்கு எந்த சொத்தும் போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் எந்த சொத்தும் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் அண்ணன் எப்படியாவது எல்லாரையுமே பிரிச்சே வைக்கணும், குடும்பத்தை ஒன்று சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். உடனே இதை கேட்ட நம்ம ராஜியும் கோமதியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கோமதி கேட்கவும் ஆமாக்கா இதை நான் என் காது படவே கேட்டேன். குமாரும் சக்திவேல் அண்ணனும் 2 பேரும் ரூம்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போது அண்ணனை பார்க்குறதுக்கு மில்லிருந்து கால் வந்துருந்தது. அண்ணனோட ஃபோனு ஹால்லே இருந்தது. அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக போனேன். அப்போ தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிற, அந்த பணம் சொத்துக்காக நம்ம 2 குடும்பத்தையும் ஒன்று சேர விடாமல் பண்ணுறது சின்ன அண்ணன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா அதுதான் உண்மையே. சின்ன அண்ணன் குமார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது கடைசி வரைக்கும் அண்ணனும் ராஜியும் ஒன்றும் சேரவே கூடாது. 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மெல்ல மெல்ல கோமதியும் வந்துடுவா. இப்போ சட்டமெல்லாம் கூட வந்துருச்சுல்ல, பொண்ணுங்களுக்குமே பாதி சொத்து போய் சேரும்னு. இப்போது எப்படியும் முத்து அண்ணனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, எல்லாமே அந்த ராஜிக்கு தான். அண்ணனுக்கு தான் எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. ஒட்டுமொத்த சொத்துமே ராஜிக்கு போய் சேரும். அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் 2 குடும்பமும் சண்டையிலே பிரிவிலே இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக
கண்டிப்பாக சொத்து எல்லாமே நமக்கு வந்து சேரும்டா. எக்காரணத்து கொண்டையுமே 2 பேரையுமே ஒன்று சேர விடவே கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆணித்தனமாக பேசிக்கிட்டு இருந்தாங்கக்கா. அதை கேட்டுட்டு நானே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டேன். பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் சின்ன அண்ணன் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து இங்கே நம்ம கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. டே பழனி, பணத்துக்காகவும் அந்த சொத்தை வாங்கிக்கணுன்றதுக்காகலாம் நான் அண்ணனுங்களை சாப்பிட்றதுக்காக கூப்பிடலடா. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அம்புட்டு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துணையாக வந்து எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு கைமாறா சின்னதாக ஒரு விருந்து வைப்போமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் நாங்கள் கூப்பிட்டோமே தவிர, மற்றபடி சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்பட்டெல்லாம் நான் அண்ணனுங்களை கூப்பிடலடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியாதாக்கா. ஆனால் சின்ன அண்ணனா அதை புரிஞ்சுக்கவே இல்லை. சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு எல்லா சொந்த பந்தத்தையும் உதறி தள்ளிட்டு சின்ன அண்ணன் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து ஆண்டு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜி, சித்தப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பு சித்தப்பா. இங்கே பாரு சித்தப்பா, இது சக்திவேல் சித்தப்பாக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னம்மா பண்ண முடியும்? 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோடு நான் நேற்று இருந்தேன். எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ முடிஞ்சு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. இதவே காரணமாக வச்சு சக்தி அண்ணன் 2 குடும்பத்தையுமே சுக்குநூறாக ஆக்கிட்டு போயிடுச்சு. இனிமேல் இந்த குடும்பத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். இந்த குடும்பத்தை தலை முழுகிட்டோன்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சின்ன அண்ணன் சக்தி எல்லாருமே பேசி எல்லாரோட மனசையுமே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜிக்கு ஒரு ஐடியா வருது. ராஜியும் சரி கோமதியும் சரி சொத்து பணம் வேணும்னு சொல்லிட்டு எப்பவுமே போயிட்டு அந்த வீட்டு முன்னாடி நிற்க மாட்டாங்க. பாசத்துக்கும் அன்புக்காகவும் மட்டும்தான் 2 குடும்பம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எல்லா ஒரு செலப்ரேஷனுமே பண்ணணும். எல்லா பண்டிகை நாளில் தீபாவளி பொங்கல்னு எல்லா நாளுமே 2 குடும்பமும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ராஜியோட ஆசையும் கோமதியோட ஆசையும். ஆனால் சக்திவேலுக்கு பயம், 2 பேரும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டை போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம்தான் அவங்களுக்கு. இப்போது நம்ம ராஜி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னு கூட சொல்லலாம். 2 குடும்பத்தையும் எப்படியாவது ஒன்று சேர்த்தணும். நம்ம அப்பா கூட டெய்லியும் போயிட்டு பார்த்து பேசிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் 2 குடும்பத்தில் உள்ளவங்களுமே அந்த வீட்டுக்கு இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கும் இப்படி மாறி மாறி சந்தோஷமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும். எல்லா பொங்கல் தீபாவளின்னு எல்லா பண்டிகை நாளையுமே 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணணும். இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து மனசுக்குள்ளேயே ஒரு பிளான் போட்டுடுறாங்க. இப்போது இங்கே நம்ம பழனியுமே, அக்கா கடைக்கு டைம் ஆயிடுச்சு, சுகன்யா மட்டும் போயிருக்கா, என்னென்னமோ பாட்டுக்கு பேசிட்டு போனாக்கா, தனியாக வேலை பார்த்தா அப்படின்னா கூட என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாப்க்கா. நானும் போயிட்டு கூட மாட ஏதாவது ஒரு வேலை செய்கிறேங்க்கா, போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா பழனி, சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் சாப்பிட்டேங்க்கா. என்ன பண்ணுறது, உன் கையால் சாப்பிட முடியலையேன்னு கவலையாக தான் இருக்குது. நேத்தாவது அப்படியே வயிறு நிறைய சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அண்ணனுங்க அதுக்கெல்லாம் விட்டாங்களா? எல்லாம் பாதியிலே அடித்து துரத்திட்டாங்க. என்ன பண்ணுறது? சரிக்கா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் பழனி, ஒரு வாய் சாப்பிட்டு போடா. அக்கா இருக்கட்டும்க்கா, இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து போயிடுறாங்க. சரவணன் இருந்துட்டு, அம்மா பழனிச்சி மாமா எப்போவுமே உன் கையால் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. எம்பிட்டு வேலை இருந்தாலும் 2 வாய் அப்படியே போட்டுட்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா சரவணா, பழனியுமே இந்த குடும்பத்துக்காக எம்பிட்டோ உழைச்சிருக்காண்டா. அவனையுமே மறக்க முடியாது. அவன் இந்த குடும்பத்துக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ராஜி இங்கே ட்ராவல்ஸுக்கு அவங்க மட்டும் தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் ஏற்கனவே ட்ராவல்ஸுக்கு தான் போயிருப்பாங்க. போகிற வழியில் இங்கே சக்திவேலும் முத்துவேலும் வராங்க. சக்திவேலும் முத்துவேலும் வந்தது, அதாவது காரில் வராங்க. நம்ம ராஜி வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் காரை நிப்பாட்ட சொல்லி சக்திவேலும் முத்துவேலும் கீழே இறங்கவும், சக்திவேல் இருந்துட்டு, என்ன ராஜி, உன்னை ட்ராவல்ஸுக்கோ வீட்டுக்கோ நடக்க விட்டுட்டானுங்களா
அதான் அந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு போனல்ல, அதனால தான் இப்படி ஒரு கஷ்டமான நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்க. அதே நாங்கள் பார்த்து உனக்கு நல்ல மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கார்லேயே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருப்ப. இந்த கஷ்டமெல்லாம் உனக்கு தேவையா? போயும் போய் அந்த பரதேசி ஒன்றுத்துக்கும் உதவாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கியே, ஏன் அவன்கிட்ட வண்டி கூடவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க சித்தப்பா, தேவையில்லாமல் பேசாதீங்க சித்தப்பா. எதுக்காக என் புருஷனை இப்படி தரக்குறைவாக பேசுகிறீங்க? ஆமாம் ஆமாம், உன் புருஷன் பில்கேட்ஸு, அவனுக்கு மரியாதை வேற கேடு. ஏதோ 5க்கும் 10க்கும் அந்த ஓட்ட வண்டிங்களை ட்ராவல்ஸுக்கு அதாவது வாடகைக்கு விட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கான், பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது? இங்கே பாருங்க சித்தப்பா, இன்னைக்கு பணக்காரனாக இருக்கிறவங்க நாளைக்கு ஏழையாக மாறலாம். இன்னைக்கு ஏழையாக இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி பணக்காரனாக ஆகலாம். ஏன் பில்கேட்ஸவே அதுக்கும் மேலே பணக்காரனாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அந்த கடவுளோட செயல் சித்தப்பா. யாரையுமே தரக்குறைவாக பேசாதீங்க, எல்லாரையுமே சரிசமம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி பழகுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், உன் புருஷன் மெதுவாக சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி உன்னை அப்படியே கோட்டஸில் உன்னை அதாவது ஒரு கோட்டையை கட்டி அதில் வாழ வைக்க போகிறான் பாரு. அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. ச்சே, எங்கள் வீட்டில் பிறந்துட்டு இப்படி எவனோ ஒரு பிச்சைக்காரன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மண்ணு தரையில் நடந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். வேற எப்படி சித்தப்பா நடக்க முடியும்? நீங்களும் மண் தரையில் தானே நடக்கிறீங்க. இந்த மண்ணுமே ஒரு பூமி தாய், நம்ம எல்லாரையுமே சுமந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம காலால் போட்டு மிதிக்கிறோன்னு சொல்லிட்டு பூமி தாய் பயங்கரமாக கோவம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யாருமே இருக்க மாட்டோம் சித்தப்பா. எல்லாத்தையுமே கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சு பேசுங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு அப்படியே இருக்க மாட்டாங்க. எல்லாமே மாறும் சித்தப்பா. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை கொஞ்சம் மைண்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, டே சக்தி என்னடா பேச்சு, இருங்க இருங்கண்ணே. இந்த ராஜிக்கு இப்போ வரைக்குமே புரியல. அவள் பின்னாடி கஷ்டப்படுவாள்ல, அப்போ தான் தெரியும். இப்போவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் அவள் பட வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்க சித்தப்பா, நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் என்னால் முடியல அப்படின்னா என் அப்பா கிட்ட வந்து நான் என்னுடைய பங்கை கேட்பேன். பங்கா? என் அப்பாவோட ஒட்டுமொத்த சொத்துமே எனக்கு தானே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியை தூக்கி போடுறாங்க சக்திவேல் மண்டை மேலே. சக்திவேல் அப்படியே கண்ணெல்லாம் உரட்டியாக அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக முழிக்கிறாங்க. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? ஆமாம் சித்தப்பா, பின்ன என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. என் அப்பாவும் என் அம்மாவும் சேர்த்து வைக்கிற பணம், நகை, சொத்து, வீடு, பங்களா, காருன்னு எல்லாமே அம்புட்டும் எனக்கு தானே வந்து சேரப்போகுது. அப்படியே அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாலுமே நான் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி ஒரு பிட்டை போடவும் இங்க சக்திவேலுக்கு கதி கலங்கி போகுது. அவங்களோட திட்டம் மொத்தமும் அப்படி சீர்குலைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன 2 குடும்பத்தையும் ஒன்று சேர விடக்கூடாது. ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த சொத்துமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பிளான் பண்ணா இந்த ராஜி சொத்து வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுவாளாமே. இப்படி பண்ணா அப்படின்னா நமக்கு ஒரு ரூபா கூட நமக்கு வந்து சேராதே. மொத்தமும் அண்ணன் பேரில் தான் இருக்கு. அண்ணன் தான் எல்லாத்தையுமே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? கூடி சீக்கிரமே அண்ணன் பேரில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ், வீடு, சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆழ்ந்த யோசனைக்கு போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, என்ன சித்தப்பா, ஏன் நீங்கள் இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? அது வந்து ராஜி, அது எப்படி? அதான் அண்ணனை அவமானப்படுத்திட்டு நீ அண்ணனோட மனசை கஷ்டப்படுத்திட்டு அவனையோ லவ் பண்ணி அவன் கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவனை நம்பி ஏமாந்து இந்த பரதேசி பையன் தலையில் மாட்டிக்கிட்டு, அதாவது அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்க. அதாவது அண்ணனை நீ எம்பிட்டு கஷ்டப்படுத்தியிருப்ப. எப்படி அவமானத்தில் கூனி குறுகி நின்றுச்சு தெரியுமா அண்ணன்? அப்படி இருக்கிறப்போ அது எப்படி அது மொத்த சொத்தும் உனக்கு தர முடியும்? ஆமாம் சித்தப்பா, என் அப்பாவுக்கு நான் மட்டும்தான் பிள்ளை. எனக்கு தானே எல்லாம் ஒட்டுமொத்த சொத்தும் வந்து சேரும். வந்து சேரணும். சேரலைன்னா விட மாட்டேன். இப்போதைக்கு வந்து நான் நிற்க மாட்டேன் சொத்து வேணும் அது வேணும்னு. என் அப்பா என் அம்மா கடைசி காலத்தில் ஒட்டுமொத்த சொத்தையுமே என் பேரில் தான் எழுதி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி சொல்லவும் இதெல்லாம் கேட்டேன். எங்கள் சக்திவேலுக்கு அப்படியே கதி கலங்குது. என்ன இந்த ராஜி சொத்தை எழுதி வாங்காமல் விட மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக பதட்டமாகறாங்க. சரிங்க சித்தப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ரொம்ப கஷ்ட காலம் அப்படின்னா கண்டிப்பாக நான் என் அப்பாவோட ஒட்டுமொத்த சொத்தையுமே எழுதி வாங்கிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போகவும் முத்துவேல் எதுவுமே பேச
பேசாமல் நிற்கிறாங்க. சக்திவேலுக்கு அப்படியே கதி கலங்குது. என்னென்ன நீ பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க, இந்த ராஜி என்னென்னவோ பேசிட்டு போறா, நீயும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை அசிங்கப்படுத்திட்டு போனவன அது எப்படி நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து பத்து எல்லாமே அவளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, டே சக்தி விவஸ்தை கெட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதடா, இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், நீ வண்டியில் ஏறு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும் இதை கேட்ட சக்திவேலுக்கு டவுட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த மனுஷன் ராஜிக்கு ஒட்டுமொத்த சொத்தையுமே எழுதி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது இந்த மனுஷனை ஏமாற்றி ஒட்டுமொத்த சொத்தையுமே நம்ம பேருக்கும் குமார் பேருக்கும் மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு ராஜி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. சித்தப்பாவுக்கு அள்ளு கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இப்போ ட்ராவல்ஸ்குள்ளே போகுவோம். நம்ம கதிர் இருந்துட்டு, என்ன ராஜி வர வழியில் தனியாக சிரிச்சுக்கிட்டு வர, என்ன யார் கூட பேசிட்டு வர? இல்லை இல்லை உனத்த நினச்சேன் அதான் சிரிச்சுக்கிட்டே வரேன். என்ன அப்படி என்ன பெரிய காமெடி அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இப்போ சொல்லி ஆகணுமா கதிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம் எனக்கு இப்போயே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து என் அப்பா கிட்ட போயிட்டு என் அப்பாவோட ஒட்டுமொத்த சொத்தையுமே என் பேரில் எழுதி வைக்க சொல்லலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு முழிக்கிறாங்க. என்ன இப்படி முழிக்கிற, கண்ணு ரெண்டும் கீழே வந்து விழுந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி, என்ன இப்படி திருத்துப்புன்னு இப்படி சொல்கிற? அதெல்லாம் ஒரு சொத்தும் வேண்டாம் நமக்கு. நான் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன். எதுக்காக நீ உன் அப்பா கிட்டலாம் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என் அப்பாவோட சொத்தை நான் அனுபவிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜி வேண்டாம் ராஜி, யாரோட சொத்து சோகம் எதுவுமே வேண்டாம், உனக்காக நான் இருக்க ராஜி, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுப்பேன். அப்படியா, சரி சரி நீயும் வாங்கி கொடு, ஆனால் என் அப்பாவோட சொத்தையுமே நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜி நீ இப்படியெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏன் ராஜி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம கதிர் கேட்கவும் உடனே நம்ம ராஜி சிரிக்கிறாங்க. என்ன திருதுப்புன்னு சிரிக்கிற? ஆமாம் கதிர், இப்படி தான் சித்தப்பா கிட்டேயுமே இப்போ சொல்லிட்டு வந்தேன். நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன்றதுனால என்னை தரக்குறைவா ஒரு மாதிரி உன்னையும் தாழ்த்தி பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் சித்தப்பா கிட்ட ஒரு பிட்டை அடிச்சு விட்டேன். இப்படி நான் சொத்துக்கு வந்து நிற்பேன், என் அப்பாவோட ஒட்டுமொத்த சொத்துமே எனக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே என் சித்தப்பாவுக்கு கதி கலங்கிருச்சு. எங்கடா ஒட்டுமொத்த சொத்தையுமே வடிச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு காலையில் கூட பழனி சித்தப்பா வந்து சொன்னாங்க, இது சக்தி சித்தப்பாவோட ஒட்டுமொத்த பிளானே என் அப்பாவோட சொத்தை எல்லாத்தையுமே அந்த குடும்பத்திலே இருக்க வைக்கணும், அவங்களுக்கே எல்லாமே சொந்தமாக்கிக்கணுன்றது தான். எனக்கு எதுவுமே வந்து சேர்ந்துடக்கூடாது. ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா கோமதி அத்தைக்கும் எனக்கும் சொத்து பங்காக வரும்ல, அதனால நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர விடாமல் சித்தப்பா தடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் ஒரு பிட்டை போட்டு விட்டேன். அப்படியே இப்போ மனுஷன் கதி கலங்கி போயிருப்பாங்க, அதவே நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. என்ன ராஜி, ஆமாம் உண்மையுமே நீ சொத்து கேட்கறதுக்காக போவ? என்ன கதிர் பேசுகிற? நான் எதுக்காக போக போகிறேன்? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவங்களே வச்சுக்கிட்டோம். அதான் எனக்கு நீ இருக்கியே, நான் கேட்டது எல்லாத்தையுமே நீ வாங்கி கொடுக்க போகிற. நான் எதுக்காக அவங்க கிட்டலாம் போய் நிற்கணும்? பணம் தானே, சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் ராஜி எனக்குமே ரிலாக்ஸாக இருக்குது. நீ யார்கிட்டையுமே போய் நிற்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம சக்திவேல் பயங்கர டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே குமார்கிட்ட, டே குமார் என்ன நடந்துச்சு தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்துச்சு? ரோட்டில் மனுஷங்க தான் நடந்து போவாங்க, இல்லை நாய் ஆடு மாடு நடக்கும், வேற என்ன நடக்க போகுது? டேய் தடிமாடு, ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட புத்தி மூளை எதுவுமே வளரவே இல்லைல்ல உனக்கு? அப்பா என்னப்பா காலையிலேயே என்ன திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்னடா சொல்ல முடியும்? என்ன நடந்துச்சு தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியாது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும் நீ. ஆனால் நாய் நடக்குது மனுஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு மொக்க காமெடி போட்டு அதாவது மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா இவ்வளோ சூடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூலிங்காக ஏதாவது ஜூஸ் இது கொண்டு வரவா? ஒன்றும் வேணாடா, நான் சொல்கிறத கேட்டேன்னா போதும். என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன்? அப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் வாயால் தான்ப்பா சொல்ல முடியும். ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேக்கும் இங்கேக்கும் திரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு,
சாரி நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டேய் குமாரு, இந்த ராஜி அதான் அண்ணனோட சொத்து மொத்தத்துக்கும் அவ தான் அதிபதி. நான் அந்த சொத்து கேட்டு வந்து கண்டிப்பா ஒரு நாள் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாடா அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட குமாருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆவுரு. என்ன என்னப்பா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா அப்பா, நீங்க கனவு ஏதாவது கண்டிருப்பீங்க. டேய் இல்லடா, இன்னைக்கு அண்ணன் முன்னாடியும் ஏன் முன்னாடியும் தான் சவால் விட்டுட்டு போற மாரி சொல்லிட்டு போறா. 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்த சொத்தையுமே இந்த கோமதியும் ராஜியும் சுருட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 குடும்பத்தையுமே ஒண்ணு சேர விடாம பண்ணியிருந்தா, இந்த ராஜி நான் சொத்து கேட்டு வந்து கேஸ் போடுவேன் நீங்க குடுக்கல அப்டின்னா அப்படின்னு சொல்றாடா. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படிலாம் நடக்காதுப்பா. டேய் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குடா. ராஜி ஆணித்தனமா அடிச்சு சொல்றாளே! என்னடா பண்றது? இங்க பாருடா, நம்ம முத்தண்ணனுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் எப்படியாவது நம்ம பேருக்கு மாத்தணும்டா. ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம குமார்கிட்ட சொல்லவும், அப்பா பொறுமையா பார்த்துக்கலாம் இருப்பா, என்னத்துக்கு அவசரப்படுற? டேய் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா, இந்த ராஜி போய் கேஸ் போட்டுருவாடா. இல்லைன்னா ஒட்டுமொத்த சொத்தையுமே சுருட்டிட்டு போகத்தான் பிளான் பண்ணுவா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா சொத்தும் என் பேருக்கு வந்தால் தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நினச்சதுமே சொத்தை சடான்னு உங்கள் பேருக்கு மாற்றணும் அப்படின்னா பெரியப்பா தான் அதுக்கு சம்மதிக்கணும். ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க, டே குமார் இப்படியெல்லாம் பேசாதடா. எப்படியாவது ஒட்டுமொத்த சொத்தையுமே சுருட்டிடலான்னு பார்த்தா இந்த ராஜி வேற பிளான் பண்ணிட்டா. இங்கே பாருடா, ராஜிக்கு சொத்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே குமார் இருந்துட்டு பார்த்துக்கலாம் இருங்கப்பா, ரிலாக்ஸாக இருங்க, ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கூட உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்பாங்க. உனக்கு என்ன பேக்ரவுண்டு, உனக்கு என்ன சொத்து இருக்குது, எம்பிட்டு பெரிய வீடு இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஒட்டுமொத்த வீடு சொத்துன்னு ஃபேக்ட்ரின்னு எல்லாமே அண்ணனோட பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அப்போது எனக்கு கல்யாணமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கவும், உடனே இங்கே நம்ம சக்தியில் இருந்துட்டு, டேய் பார்த்துக்கலாம்டா, உனக்கு பெரிய இடத்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, இல்லை இல்லை எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிரு. உடனே இங்கே நம்ம சக்திவேல் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்கவும், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அந்த பரதேசியோட பிள்ளை தான் உனக்கு வேணுமா? அப்பா ஆமாப்பா, இது அரசி தான் எனக்கு வேணும். அரசி கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அரசியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.